இந்த ஆப்ஸ்ல இருந்து நீங்க ஐஸ்கிரீம்ஸ் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. அங்க ஒர்க் பண்றவங்க ஒரு பைட் எடுத்துட்டு அப்படியே அதை சீல் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து பெங்களூர்ல இருக்கிற ஒரு பொண்ணு அனுப்பினது. வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியுது, டெலிவரி பார்ட்னர் வராங்க, கேமராவோட இந்த பொண்ணு போது அந்த ஐஸ்கிரீமை ஜஸ்ட் ஷேக் பண்ணாலே திறந்துக்குச்சு. இந்த பொண்ணோட ஃபேமிலி அடிக்கடி ஐஸ்கிரீம்ஸ் வாங்குவாங்களாம். ஒரு நாள் வாங்கின ஐஸ்கிரீமை இந்த பொண்ணுக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க சாப்பிடாம டேபிள்ல வச்சு அப்படியே அதை மறந்துட்டாங்க. வந்து பார்த்தா டேபிள் ஃபுல்லா ஐஸ்கிரீம் லீக் ஆயிருக்கு. எப்படி திறக்காத ஐஸ்கிரீம் வந்து லீக் ஆகும்னு செக் பண்ணி பார்த்தா அதோட ஓப்பனிங் வந்து திறந்திருக்கு. கண்டிப்பா நம்ம வாங்குற ஃபுட்டை வந்து யாரோ ஓபன் பண்ணி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சந்தேகப்பட்ட அந்த பொண்ணு 2-3 வாட்டி வாங்கி ட்ரை பண்றாங்க. அகெயின் அகெயின் சேமா தான் இருக்கு. கொடுக்கறப்ப சீல் இருக்கிற மாதிரி இருக்கு, பட் நல்லா ஆட்டி பார்த்தா அந்த சீல் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னா, இந்த ஆப்ஸ்ல இருக்கிற ஸ்டோர் இருக்கும்ல, அங்க ஒர்க் பண்றவங்க திறந்துட்டு ஒரு பைட் எடுத்துட்டு மீதி இருக்கிற ஐஸ்கிரீமை அந்த சீல்ல வச்சு அப்படியே பிரஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. அது உங்ககிட்ட டெலிவர் ஆகுறப்போ நீங்க கவனிக்கலனா அந்த வந்து ஓபன் பண்ணாத பேக்கெட் மாதிரி தான் இருக்கும். லைட்டா ஆட்டி பார்த்தீங்கனாலே திறந்துக்கும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இனிமே ஐஸ்கிரீம்ஸ் வாங்குறப்போ இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்க சொல்லுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கு ஆர் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற தமிழ் ஹாண்டிங் ஹவர்ஸ். நான் உங்கள் அனுஷா. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன்.